நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான பதிவுல வேதாளம் உருவான கதையை பத்தியும் விக்ரமாதித்யன் கதையில வேதாளம் எப்படி வந்ததுங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. விக்ரமாதித்யன் கதையில் வரும் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து வந்த புட்பதத்தனே ஆவார். புட்பதத்தனும் அவருடைய மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடைகள் தைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் புட்பதத்தனுக்கு விபரீத ஆசை ஒன்று தோன்றியது. அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய ஆடை ஒன்றை தைத்து கொடுக்க வேண்டும் என்று. புட்பதத்தனும் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயார் செய்து அதை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான். ஆனால் இருவரையும் கண்ட மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு அவர்களை வணங்கியே பொழுதை கழித்து விட்டான். அதன் பின் ஈசனிடம் விடை பெற்று அங்கிருந்து திரும்பிய போது இருள் சூழ்ந்துவிட அப்போதுதான் இருவருக்கும் ஆடைகளை தராமல் வந்து விட்டோமே என ஞாபகம் வந்தது. உடனே விடிந்ததும் கொடுத்து விடலாம் என நினைத்து கைலாயத்தின் வாசலிலேயே படுத்துறங்க முடிவெடுத்தான் புட்பதத்தன். அன்று இரவோ பரமசிவன் பார்வதியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியத்தை கூறிக்கொண்டிருக்க அது வாசலில் படுத்திருந்த புட்பதத்தனின் காதுகளில் விழுந்துவிட்டது. மறுநாள் ஈசனிடம் சென்று தான் தயாரித்த ஆடைகளை கொடுத்து ஆசை பெற்றான் புட்பதத்தன். அதன் பிறகு நேற்று இரவு சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதாகவும் அப்போதிலிருந்தே மனம் படாத பாடுபடுகிறது என்றும் கூறினான். புட்பதத்தன் தேவ ரகசியத்தை கேட்டதில் சிவபெருமான் கோபமுற்றாலும் அவன் உண்மையை கூறியதில் சாந்தம் அடைந்து எக்காரணம் கொண்டும் இந்த ரகசியத்தை யாரிடமும் கூறக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினார். அதன் பிறகு கைலாயத்திலிருந்து திரும்பிய புட்பதத்தன் பல நாள் நிம்மதியின்றி தவித்து வந்தான். என்னவென்று பலமுறை தேவதத்தை கேட்டும் கூட காரணம் சொல்லாத புட்பதத்தன் ஒரு நாள் மன அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான். இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது. எச்சரித்து அனுப்பியும் கூட தன் பேச்சை கேட்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகளை கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் சபித்து விட்டார். அதோடு ரகசியத்தை கேட்ட தேவதத்தைக்கு இரவு முழுவதும் வனத்தில் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாய் என்றும் சாபம் அளித்தார். அதன் பிறகு பல ஆண்டுகளாக புட்பதத்தனும் வேதாளமாக சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது வந்த ஒரு முனிவர் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் இந்த உலகத்தையே ஆள நினைத்தார். அதற்காக தவம் இருந்த போது காளி தேவி 1000 அரசர்களின் தலையை எனக்கு காணிக்கையாக்கினால் உனது வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூற அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி சுடுகாட்டின் அருகில் உள்ள காளி கோயிலுக்கு அழைத்து வந்து பலி கொடுக்க தொடங்கினான். இப்படியே 999 அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான். 1000வது பலியாக விக்ரமாதித்யனை பலி கொடுக்க நினைத்த முனிவன் அவரது அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோயில் இருப்பதாகவும் அங்கு சென்று வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் கூறினான். விக்ரமாதித்யனும் அந்த முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தார். அதன் பிறகு இருவரும் காளி கோயிலுக்கு சென்றனர். அன்று இரவு அந்த கோயில் மண்டபத்திலேயே தங்க முடிவெடுத்தார் விக்ரமாதித்யன். அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை சத்தம் அவரை ஈர்த்தது. இசை வந்த திசை நோக்கி நடக்கவே அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் நீ யார், ஏன் வனத்திற்குள் வீணை வாசிக்கிறாய் என்று கேட்டார் விக்ரமாதித்யன். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, தேவ ரகசியத்தை கேட்ட புட்பதத்தனின் மனைவி தேவதத்தை. அவள் தன் கதையை விக்ரமாதித்யனிடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டு தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அரசர். அதற்கு தேவதத்தை நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கும் எனது கணவரும் காட்டிற்குள் இருக்கும் காளி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும். ஆனால் என் கணவரை அந்த முருங்கை மரத்திலிருந்து இறக்கி கோயிலுக்கு அழைத்து வருவது இயலாத ஒன்று என்று கூறி அழுதாள். உடனே விக்ரமாதித்யனும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாய் இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று தேவதத்தைக்கு வாக்கு கொடுத்து அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு சுடுகாட்டிற்கு சென்று அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றிக் கொண்டு நடந்தார். அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்யனிடம் பேச ஆரம்பித்தது. நாம் கோயிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மீறி பேசினால் நான் கீழே இறங்கி மறுபடியும் முருங்கை மரத்திற்கே சென்று விடுவேன். அதே நேரம் நான் ஒரு கதையை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன். அதற்கு நீ சரியான பதிலை கூற வேண்டும். பதில் தெரிந்தும் கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்றது வேதாளம். அதை கேட்ட விக்ரமாதித்யனும் என்ன செய்வது என்று தெரியாமல் பயணத்தை தொடங்க வேதாளமும் கதையை சொல்ல ஆரம்பித்தது. கதையின் முடிவில் ஒரு கேள்வி கேட்டது வேதாளம். பதிலை கூறிவிட்டால் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்திற்கே சென்றுவிடும். கூறவில்லை என்றால் தலை வெடித்து சிதறிவிடும். அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்த அரசர் இறுதியில் வாய் திறந்து பதிலை கூறிவிட்டார். உடனே வேதாளத்தின் நிபந்தனையை மீறியதால் மீண்டும் அது முருங்கை மரத்திற்கே சென்றுவிட இப்படியே 24 முறை நடந்தது. மறுபடியும் அதை முதுகில் ஏற்றிக் கொண்டு கோயிலுக்கு கிளம்பினார் விக்ரமாதித்யன். ஆனால் இம்முறை வேதாளம் கேட்கும் கேள்விக்கு பதில் ஏதும் பேசாமல் யோசிப்பது போல் பாவனை செய்து கொண்டே கோயில் வரை வந்துவிட்டார். அதே நேரத்தில் தேவதத்தையும் அங்கு வர புட்பதத்தனும் தேவதத்தையும் ஒன்று சேர கோயிலுக்கு வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது. சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற புட்பதத்தன் விக்ரமாதித்யனுக்கு நன்றி கூறினான். அதோடு அந்த கொடூர முனிவனின் எண்ணத்தையும் கூறினான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விக்ரமாதித்யன் அந்த முனிவனின் தலையை வெட்டி வீழ்த்தி
பிடித்தே காளி தேவிக்கு காணிக்கையாக்கினார். அப்பொழுது அங்கு தோன்றிய காளி தேவி, விக்ரமாதித்யா, நீ அளித்த காணிக்கையில் எனது மனம் குளிர்ந்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். விக்ரமாதித்யனும் முனிவனால் கொல்லப்பட்ட அத்தனை அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்க, காளி தேவியும் விக்ரமாதித்யன் கேட்ட வரத்தை அளித்ததோடு அவரையும் அவர் நாட்டு மக்களையும் வாழ்த்தினார். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இறைவன் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.